அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ யூஜிடிஆர்பி பாட்டனி அண்ட் பிஜிடிஆர்பி பாட்டனி. இதுக்காக மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 2 வீடியோ பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு 20 கொஷின்ஸ், அந்த வீடியோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம கொஷின் நம்பர் 21க்குள்ளே போகலாம். ஸோ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் பாசில் ஜெனிரா இஸ் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் caste? Which one of the following fossil genera is the best example for caste? அப்போது இங்கே இருக்கக்கூடிய அந்த 4 ஃபாசில் ஜெனிராவில் எது கேஸ்ட்டுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி ஸ்டிக்மேரியா. ஆப்ஷன் சி ஸ்டிக்மேரியா. Next question number 22. Which one of the following kind of fossil does not contain any organic matter? Which one of the following kind of fossil does not contain any organic matter? ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த பாசிலில், இந்த டைப்ஸ் ஆஃப் பாசிலில் ஆர்கானிக் மேட்டரே இல்லாத ஒரு பாசில் டைப் எது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க கொஷின். ஸோ இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ காஸ்ட். ஆப்ஷன் ஏ காஸ்ட். Next question number 23. Which one of the following is known as paper coal? Which one of the following is known as paper coal? ஸோ இங்கே இருக்கக்கூடிய அந்த 4 டைப்பில் எது பிறகு பேப்பர் கோல் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு தான் கொஷினு. இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி கோல் கண்டெய்னிங் செவரல் லேயர்ஸ் ஆஃப் ப்ரிசர்வ்டு கியூட்டிக்கல். கோல் கண்டெய்னிங் செவரல் லேயர் ஆஃப் ப்ரிசர்வ்டு கியூட்டிக்கல். அப்போது கோலில் பண்ணாக்கா செவரல் லேயர், அதாவது நிறைய அந்த மாதிரி லேயர் இருக்கும். ஸோ அதில் பண்ணாக்கா ப்ரிசர்வ்டு கியூட்டிக்கல் அப்படின்னா நிலைநிறுத்தப்பட்ட கியூட்டிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நிலைநிறுத்தப்பட்ட கியூட்டிக்கல் நிறைய அடுக்காக இருக்கிறது தான் என்ன பேர்? பேப்பர் கோல் அப்படின்னு பேர். அடுத்து கொஷின் நம்பர் 24. Which one of the following is a remarkable example of petrification from India? Which one of the following is a remarkable example of petrification from India? அப்போ இந்தியாவில் இருக்கிறதுல எது பண்ணாங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அந்த பெட்ரிஃபிகேஷனுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்றது தான் கொஷின். இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி அசோலா இன்டர்ட்ராஃபியா. அசோலா இன்டர்ட்ராஃபியா இதுதான் பண்ணாக்க அந்த ரிமார்க்கபிள் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 25. Herbaceous Homosporous fossil lycopods belong to the order. Herbaceous Homosporous fossil lycopods belong to the order. அப்போ எர்பேசியஸாக இருக்கணும். ஓமோஸ்போரஸ் பாசில் லைக்கோபோட் எந்த ஆர்டரில் வருது அதான் கொஷின். ஸோ இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ புரோட்டோலெபிடோடென்ட்ரேல்ஸ். புரோட்டோலெபிடோடென்ட்ரேல்ஸ். கொஷின் நம்பர் பாருங்கள். எர்பேசியஸ் அப்படின்னா சிறு செடிகளான. அப்போ ஓமோஸ்போரஸ் பாசில் லைக்கோஃபோட். அப்போ பண்ணாக்கா சிறு செடிகளான வளரியல்பை கொண்டு ஓமோஸ்போரஸ் தன்மையுடைய தொல்லுயிர் லைக்கோபோட் அப்படின்னு பேர். சரிங்களா? அப்போது சிறு செடியாக இருக்கணும், ஓமோஸ்போரஸாக இருக்கணும், பாசில்னால் தெரியும் தொல்லுயிர், அப்போ லைக்கோபோடு. அப்போ சிறு செடிகளாக ஓமோஸ்போரஸாக இருக்கக்கூடிய பாசில் லைக்கோபோடு எந்த ஆர்டர் அதுதான் கொஷின். Next question number 26. Which one of the following fossil is also known as scale tree? Which one of the following fossil is also known as scale tree? இங்கே இருக்கக்கூடிய அந்த பாசிலில் எதுக்கு பண்ணாக்கா ஸ்கேல் ட்ரீ அப்படின்னு பேர், அதாவது செதில் மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் பண்ணாக்கா ஆப்ஷன் சி லெபிடோடென்ட்ரான். ஆப்ஷன் சி லெபிடோடென்ட்ரான். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 27. Which one of the following genera was known previously only as fossil from the Pliocene deposits, but now its living tree have been reported from China? Which one of the following genera was known previously only as fossil from the Pliocene deposit, but now it is living tree have been reported from China? அப்போது இங்கே கீழே இருக்கக்கூடிய அந்த ஜெனிராவில்
முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ளியோசின் டெபாசிட் பாசிலா மட்டுமே இருந்த ஒன்று இப்போது சைனாவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லிவிங் ட்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது எது? அதுதான் கொஷின். ஸோ இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி, மெட்டாசெகோயா கிளிப்டோஸ்ட்ரோபாய்டஸ். Next question number 28. Which one of the following is known as the era of primitive life? Which one of the following is known as the era of primitive life? ஸோ அப்போது எதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய எராவில் எந்த எராவை வந்து பார்த்தீங்கன்னாக்கா எரா ஆஃப் ப்ரிமிட்டிவ் லைஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் கொஷின். இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆர்கியோசோயிக் எரா. ஆப்ஷன் பி, ஆர்கியோசோயிக் எரா. Next question number 29. Bacteria like and algae like unicellular organism originated in. அப்போது bacteria like, algae like, unicellular organisms originated in. பாக்டீரியா மாதிரியான ஆல்கே மாதிரியான யூனிசெல்லர் ஆர்கனிசம்ஸ் எப்போ ஆரிஜினேட் ஆச்சு, உருவாச்சு, அதுதான் கேட்டிருக்காங்க கொஷின். ஸோ இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இயர்லி ப்ரீகேம்பிரியன். ஆப்ஷன் ஏ, இயர்லி ப்ரீகேம்பிரியன். அடுத்து கொஷின் நம்பர் 30. In which one of the following period marine algae were dominating? In which one of the following period marine algae were dominating? அப்போது இங்கே இருக்கக்கூடிய பீரியடில் எதில் வந்து பார்த்தீங்கன்னா மெரைன் ஆல்கே ரொம்ப டாமினேட் அதிகமாக இருந்தது. ஸோ இதுதான் கொஷின். ஸோ இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி, ஆர்டோவிசியன். ஆப்ஷன் டி, ஆர்டோவிசியன். தேங்க்யூ டீச்சர்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.